அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு நண்பர்களை, இன்று முக்கிய பதிவு. அதாவது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. மனைவி கோவித்து கொண்டு தாய் தகப்பன் வீட்டுக்கு வந்து விடுகிறார். கணவன் மனைவியை கூப்பிடுவதற்காக மாமனார் வீட்டுக்கு வர்றார். மாமனார் சமாதானப்படுத்தி நான் அனுப்பிச்சி விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மருமகனை அனுப்பிச்சி விட்டுறாரு. சரிங்களா? ஆனால் திரும்ப திரும்ப இந்த பிள்ளை நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே நடக்கிறது. அப்போ ஒரு காலகட்டம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் சரி மனைவிய ஜாதகத்தை பார்ப்போம், அதாவது மகளுடைய ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர்கிட்ட தகப்பனார் ஜாதகத்தை கொடுக்குறாரு. ஜோசியர் நல்லா கணிச்சு பார்த்துட்டாரு. கணிச்சு பார்த்துட்டு என்ன வார்த்தை சொல்லிடுறாரு, பிள்ளை நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடிய மாரக பாதக அதிபதி திசை ஓடிக்கொண்டு இருக்கிறது என்ற விஷயம் தெரிஞ்சும் கூட என்னவென்றால் அந்த பிள்ளை நல்லா இருக்கணுமேங்கிறது சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டாரு ஜோசியர். மருமகன் வர்றாரு. மருமகன் சமாதானப்படுத்தி தகப்பையும் ஊருக்கு அனுப்பிச்சி விடுறாரு, மருமகனையும் மகளையும். போனோன்னா மகன் என்ன பண்ணிக்கிறது, தூக்கு போட்டு இறந்து விடுகிறது. தூக்கு போட்டு இறந்து போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் கேஸ் ஆகி என்ன நடக்குது, விசாரணைங்கிற பேரில் வருது. விசாரணைங்கிற பேரில் வந்தோடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் அப்பாட்ட கேட்குறாரு. அப்பாட்ட கேட்கும்போது மருமகனையும், யாருங்க உங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, எதுக்குங்க அனுப்பிச்சி விட்டீங்கன்னு சொல்லி போலீஸ் விசாரணை பண்ணும்போது ஜோசியர் சொல்லி தாங்க அனுப்பிச்சி விட்டேன்னு ஒரு வார்த்தையை சூப்பராக சொல்லிட்டாரு தகப்பேன், அந்த பிள்ளையோட தகப்பேன். போலீஸார் அந்த ஜோசியரை கைது பண்ணி கேஸ் போட்டு அந்த ஜோசியரும் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு. இனிமேலாம் இப்படித்தாங்க நடக்கும். தப்பாக ஜோதிடர் இங்கே ஜாதகத்தில் எந்த இது இருக்குதோ அதை மட்டும்தான் பேசணும். அங்கே என்ன பலன் நடக்குதோ அதை மட்டும்தான் பேசணும். அதை விட்டுவிட்டு நம்ம இறக்கப்படுறோம், நம்ம வசதிக்கு சொல்லி கொடுக்குறோம், நம்ம வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுட்டு நம்ம அந்த செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ராசி கட்டத்தில் என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்லணும். ஜோசியருடைய வேலை இதுதான். நல்லதை செய்வோம்னு அவர் நினச்சாரு, நல்லதை செய்யணும் தான் நினச்சார், போய் வாழட்டும்னு அந்த பிள்ளை ஏற்றுக்கலாமல் தூக்கு போட்டு இறந்து விட்டது. இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது. அந்த ஜாதகம் நம்ம கைக்கு கிடைச்சது, இன்னைக்கு தான் கிடைச்சது. இதை ஒரு வீடியோவை போட்டுருவோன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளையோட லக்கணம் விருச்சிக லக்கணம். 2 கேது, 4 சனி, 7 சந்திரன் குரு, 8 ராகு, 9 செவ்வாய், 10 சுக்கிரன், 12 சூரியன் புதன். இதுதாங்க அந்த பிள்ளையோடைய ஜாதகம். எப்பயுமே பாருங்கள், அந்த பிள்ளை இறக்கும்போது வயசு 40-43 வயசில் இறந்துருக்கு. இது ஒரு ரொம்ப அற்ப ஆயுள் தான். அற்ப ஆயுளுக்கு மேலே 35 வயசு அற்ப ஆயுள்னு சொல்லுவோம், 60 வயசு வரக்கூடிய மத்தும ஆயுள்னு சொல்லுவோம். அப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்குது, லக்கண அதிபதி 9 நீச்சத்தன்மை அடைகிறார். அப்போ லக்கண அதிபதி வலு இழக்கிறார். ராசியை குருவும் சந்திரனும் பார்க்குறாங்க. அப்போ லக்கணாதிபதி லக்கணம் வலுவடைகிறது. லக்கண அதிபதி பலம் இழந்துட்டாரு, லக்கணம் வலுவடையுது. சரிங்களா? மகா நுணுக்கமான விஷயம். அடுத்து லக்கண அதிபதி காரகன், லக்கண காரகன் சூரியன் 12 மறைந்து விட்டார், செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். லக்கணமும் சனி பார்வையில் இருக்கிறது, 10வது பார்வையாக சனி பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ லக்கணம் முழுவதும் கெட்டு விட்டது. இந்த குருவும் சந்திரன் பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஆயுளை கொடுத்துருக்கு. இதுதாங்க சுருக்கம். சரிங்களா? இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைக்கு சந்திர திசை 4 வயசு வரைக்கும் சந்திர திசை, செவ்வாய் திசை ஒரு 7, 11 வயசில் செவ்வாய் திசை, ராகு திசை 29 வரைக்கும் ராகு திசை. அந்த ராகு திசை பாருங்கள், 8ஆம் வீட்டிலிருந்து ராகு திசை நடந்திருக்கு. அந்த ராகு திசையிலேருந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளை 2 குழந்தைக்கு தாயாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ ராகு திசை 29 வயசில் முடிஞ்சிருது. குரு திசை 45 வயசுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு முடியுது. அப்போ இறப்புங்கிறது குரு திசையில் சுக்கிர புத்தியில் இந்த சம்பவம் நடக்குது. குரு திசை சுக்கிர புத்தி சனி அந்தரத்தில் நடக்குது.
இந்த இடத்துல குரு வந்து யோகாக்காரன் தாங்க. குரு யோகாக்காரன் தானே, விருச்சிக லக்கணத்துக்கு யோகாக்காரன் தானே. ஏன் அந்த கெடுதல் பண்ணாரு? ஏன் அந்த பிள்ளை தூக்கு போட்டுச்சு? ரொம்ப யோசிச்சேன் நான். விருச்சிக லக்கணத்திற்கு பாதக அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், சரிங்களா? அந்த சந்திரன் குருவுடன் சேர்ந்து அதிக சுபத்துவத்தன்மை அடைந்த காரணத்தினால் அங்க மாரகம் பாதகாதிபதி மாரகத்தன்மை ஏற்பட்டு அந்த பிள்ளை மனம் குன்றதுக்கு காரணம் கோச்சாரத்தில் லக்னாதிபதி கடக்கூடிய தன்மை நடந்துடும். இந்த அமைப்பில் சுக்கிரன் குரு மாரக பாதக அதிபதியுடன் சேர்ந்த குரு பாதகத்தை செய்து விட்டார். சுக்கிரன் சனி பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி மாரக தன்மையை செய்து விட்டார். அப்போ மாரகம் பாதகம் வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு. இந்த டயத்தில் அந்த பிள்ளை தூக்கு போட்டு இறந்து விட்டது, சரிங்களா? அப்போ இந்த அமைப்பு அப்படியே கணவன் வந்து கன்னியாக லக்கணம், கணவனுக்கு பார்த்துருவோம். கணவன் கன்னிகா லக்கணம், கன்னியா லக்கணத்திலே சனி, லக்கணத்தில் சனி இருந்தால் நல்லவில்லைன்னு அர்த்தம், கெட்ட புத்தி கெட்ட சிந்தனை. 2ல் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, 4ல் கேது, 10ல் ராகு, 11ல் சுக்கிரன், 12ல் வந்து புதன் செவ்வாய் குரு சூரியன் மாந்தி, மொத்தம் 5 கிரகம் 12ல். அப்போ இவர் ஜாதகத்தை பார்த்தா என்ன தோணுது? இவருக்கு வந்து சனி திசையில் புதன் புத்தியில் இவருக்கு மனைவிக்கு மரணம். சனி லக்னத்தில் இருக்க சனி 7வது பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். புதன் 7ஆம் அதிபதி 12ல் மறைந்து பாவத்துவ அமைப்பு, அமாவாசை சந்திரனோட இணையக்கூடிய அமைப்பு வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு. அப்போ 7ஆம் அதிபதி 12ல் சனி திசையில் புதன் புத்தியில் இவருக்கு வந்து மாரகம் நடக்கக்கூடிய தன்மை நடந்து விட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சுக்கிரன் 11ல் இருக்க 2 திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சர்வ நிச்சயமாக அடுத்து கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணாலும் அடுத்து அவ்வளோ பெரிய சிறப்பு கிடையாது, சரிங்களா நண்பர்களே? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் என்றால், தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு சம்பவங்களை நடக்கக்கூடியது தசாபுத்தி. அந்த தசாபுத்தி கரெக்டாக அந்த திருமண காலம் பின்னாடி அவங்களுக்கு நல்லா வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு பல முறை சொல்லியிருக்கோம். அதனை வலியுறுத்தி தான் இந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.